ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வாங்களேன் காலிஃப்ளவர் பிரியாணியை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த காலிஃப்ளவர் பிரியாணிக்கு நீங்கள் தயிர் பச்சடி சுட்டு சாப்பிட்டிங்கன்னா செம்ம சூப்பராக இருக்குங்க. இதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி 1.5 கிளாஸ் மீடியம் கிளாஸ் அளவுக்கு நான் ரைஸ் எடுத்திருக்கேங்க. அதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு வெங்காயம், ஒரு தக்காளியை இந்த மாதிரி சன்னமாக நறுக்கி வச்சுருக்கேன். அதுக்கு அரைக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன வெங்காயம், ஒரு 6-7 வெங்காயம், புதினா, ஒரு தக்காளி, பச்சை மிளகா, வரமிளகா, பச்சை மிளகா 2, வரமிளகா 3 போட்டு அரைச்சிருக்கேன். அப்புறமா 1/4 டம்ளர் தண்ணி ஊற்றி அரைச்சிக்கிறேங்க. ஸோ இதை நல்லா அரைச்சி ரெடி பண்ணதுக்கப்புறமா என்ன பண்ணணுன்னா, ஃபஸ்ட்டு வந்து ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அல்லது ஒரு 3/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. சமையல் எண்ணெய் தாங்க. அதில் பார்த்தீங்கன்னா காலிஃப்ளவரை போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஸோ நல்லா டீப் ஃப்ரை ஆகணும்னு சொல்லலாம். அந்தளவுக்கு ரெடி பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் என்னங்க, பிரியாணிக்கு தேவையான அந்த பட்டை, கிராம்பு, ஏலக்காய், இப்போ இந்த பிரியாணி இலை எல்லாமே போட்டதுக்கப்புறமா வெங்காயத்தை போடணுங்க. வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌன் வரணுங்க. அதுக்கப்புறமா ஆஸ் யூஷுவல் என்னங்க, ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு தான். ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் பார்த்திங்கன்னா 1 டேபிள் ஸ்பூன் போடுங்க. அப்போ தான் கமன் வாசனையாக இருக்கும். இது நல்லா போட்டு மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் தக்காளி ஆட் பண்ணணுங்க. தக்காளியும் போட்டு நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுக்கிறது ஊற்றணுங்க. வேறு ஒன்றும் இல்லை. தண்ணி ஜாஸ்தி ஆயிடுச்சான்னு கூட கவலையே வேண்டாம் உங்களுக்கு. நீங்கள் நல்லா அது கெட்டியாகிற வரைக்கும் நீங்கள் பக்கத்தில் என்னென்னு மிக்ஸ் பண்ணி விடுங்க. சீக்கிரமாக கெட்டி ஆகிடும். அதுக்கப்புறமா காலிஃப்ளவர் போடணுங்க. ரொம்ப சீக்கிரமாக ரெடி ஆகிடும். ஒன்றும் பிரச்சனையே இல்லை. சீக்கிரமாகவும் நீங்கள் பண்ணிடலாம். இதை நீங்கள் உங்கள் குட்டீஸ்க்கு லஞ்ச் பாக்ஸும் கொடுத்து பாருங்களேன், சூப்பராக சாப்பிட்டு வருவாங்க. ஸோ இந்த மாதிரி போட்டதுக்கப்புறமா அரிசியை பார்த்திங்கன்னா ஒரு 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி நான் ஊற வச்சுருந்தேன். ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா பச்சரிசி தாங்க ஆட் பண்ணுறேன். நீங்கள் பிரியாணி அரிசி கூட ஆட் பண்ணலாம், இல்லை உங்கள் வீட்டில் யூஸ் பண்ணுற என்ன அரிசி வேணால் ஆட் பண்ணலாம். ஸோ குக்கரை மூடுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு கரண்டியில் நான் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு தாங்க மூடுவேன். ஸோ குக்கரில் மூட்டினதுக்கப்புறமா 3 விசில் தாங்க விட்டேன். 3 விசில் விட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா செம்ம சூப்பரான காலிஃப்ளவர் பிரியாணி செம்ம சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க. கம்மன்னு திறக்கும் போதே வாசனையாக இருந்துச்சுங்க. செம்ம சூப்பராக இருந்துச்சு. நான் சொன்ன மாதிரி இதில் நீங்கள் பார்த்திங்கன்னா ஒரு கூடுதலாக வந்து பார்த்திங்கன்னா கரம் மசாலா ஒரு 1/2 டேபிள் ஸ்பூனும், வரமிளகாத்தூள் 1/2 டேபிள் ஸ்பூனாக ஆட் பண்ணுங்கள். அப்போ தான் இந்த 1.5 டம்ளர் அரிசிக்கு கரெக்டாக இருந்துச்சுங்க. ஸோ இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்களேன். உங்கள் வீட்டில் எல்லாருக்கும் பிடிக்கும், உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். தேங்க்ஸ் ஃபார்